கிட்டத்தட்ட 500 கணக்கான வாக்குகள் இருந்துச்சு. அதுல ஒரு பாதி நிறைவேற்றின மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? உங்களுக்கு இந்த மின்சார கட்டணம் குறைக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நகை கடன் எல்லாத்துக்கும் தள்ளுபடி மட்டும் சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமா, அத வந்து பணக்காரன் மட்டும்தான் தள்ளுபடி. நாங்க ஆட்சிக்கு வந்தா சிலிண்டர் விலையை குறைச்சி 100 ரூபாய் மானியம் தர சொன்னாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி தர சொல்லியிருந்தாங்க. எந்த காலத்திலயும் அவங்க அரசாங்கம் எந்த காலத்திலயும் வாங்கி தர முடியாது அந்த வேலையை. அவங்க பொய்யான வாக்குறுதி. மகளிருக்கு 1000 ஊக்கத்தொகை 1000 ரூபாய் தர சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்காரங்களுக்கு மட்டும் தான் அதுக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த தகுதி உள்ளவங்க இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதுதான் தராங்க. இப்போ எனக்கு எப்படி என் வீட்டில் காசு இருக்கு, எனக்கு கிடையாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி பரவாயில்ல. கை கால் மலை திட்டத்தை கொண்டு வந்து இங்க இருக்க கிராம மக்களே செழிப்புடன் இன்னைக்கு பாகுமானதான் நட்டுருக்காங்கன்னா அவர்தான் காரணம். ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இங்க மக்களுக்கு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க.